அதாவது நோன்பை காரணமின்றி விடுவது பெரும்பாவம் ஆகும். நியாயமான காரணங்கள் இல்லாமல் ஒருவர் நோன்பை விட்டால் அவர் பெரும்பாவம் செய்கிறார். அந்த நிலையில் மூத்தானால் அவருடைய நிலை ஆபத்தானது. எனவே அவர் தௌபா செய்ய வேண்டும். நியாயமான காரணங்கள் இல்லாமல் நோன்பை விடக்கூடாது. நியாயமான காரணங்களோடு நோன்பை விடும்போது அந்த நோன்புக்குரிய பரிகாரம் என்னென்றால் அதை பிறகு கலா செய்ய வேண்டும். ஒருவர் நோய் காரணமாக நோன்பை விடலாம், பிரயாணம் காரணமாக நோன்பை விடலாம். இப்போ பிரயாணம் போக நோன்பு விடலாம், நோயாக இருக்கிறது நோன்பை விடலாம். இவர் என்ன செய்ய வேண்டும்? பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே போல பெண்கள் மாதவிடாயோடு இருக்கிறார்கள் என்றால் நோன்பை விட வேண்டும், அவர்கள் பிறகு கலா செய்ய வேண்டும். ஆனால் நோன்பு பிடிக்க முடியாத நிலையில் ஒருவர் இருக்கிறார், ஒரு வயோதிபர், அவரால் நோன்பு பிடிக்க முடியாது, நோன்பு பிடித்தால் மயக்கம் வரும். அல்லது ஒரு கடுமையான நிரந்தர நோயாளி, சின்ன வயதுதான் ஆனால் நிரந்தர நோயாளி, அவருக்கும் லைஃப்ல நோன்பு பிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்படியானவர்கள் நோன்பை விட்டு நோன்புக்காக வேண்டி ஃபிதியா கொடுக்க வேண்டும். அந்த ஃபிதியா என்றால் என்ன? ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த உணவை சமைத்த உணவாகவும் கொடுக்கலாம், ட்ரை ரேஷனாகவும் கொடுக்கலாம். சமைக்காமல் அவர் கொண்டு போய் சமைக்கக்கூடிய அமைப்பிலும் அந்த உணவை ஒருவருக்கு போதுமான உணவு, ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு. சில நேரங்களில் அந்த உணவை அவர் மொத்தமாக சமைத்தும் கொடுக்கலாம். எப்படி என்றால், நோன்பு முடிய 29 நோன்புகள் வந்திருக்கிறது என்றால் 29 ஏழைகளுக்கு ஒரே நாளையில் கூப்பிட்டு விருந்தாக அவர் கொடுத்து முடித்து விடலாம். அல்லது ஒரே ஏழைக்கு, ஒரு ஏழைக்கே அந்த 30 நாட்களுக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து முடிக்கலாம். அல்லது மொத்தமாகவும் அந்த ஒரு ஏழைக்கு அந்த 30 நாள் உணவையும் கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.